ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊறுகாய் ஸ்டைலில் செய்கிற ஒரு தக்காளி தொக்குங்க. இந்த தக்காளி தொக்கு கடையில் கிடைக்கிற ஊறுகாய் மாதிரியே டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு 1 மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க தொட்டு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. தக்காளி கம்மியாக கிடைக்கிற காலத்தில் இதே மாதிரி ஒரு ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கு நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாங்க. சாதத்துக்கு குழம்பு இல்லைனாலும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இவ்வளோ யூஸ்ஃபுல் இந்த தக்காளி தொக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் கடுகும் வெந்தயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பொன் வறுவலை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து நுணுக்குவோம். அதுக்கப்புறம் கடாயில் 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் 1 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம். நல்லா மசிஞ்சு வரணுங்க. தொக்கு பக்குவத்துக்கு வரணும். அது அளவுக்கு நல்லா வேகணும் தக்காளி. தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு தக்காளியை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்ல சுத்தமான துணியில் தொடச்சி எடுத்துக்கிட்டு தான் கட் பண்ணணும். இந்த தக்காளி தொக்குக்கு லெமன் சைஸ் புளி எடுத்து புளியை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றணும். தண்ணி நிறையா சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம தக்காளி தொக்கில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. ஆனாலும் நான் புளியை டைரெக்டாக போடாமல் தண்ணியில் கரைச்சி திக்கான புளியாக எடுத்துக்க போகிறேன். இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 ஸ்பூன் கல்லுப்பு. இது எல்லாத்தையும் நம்ம கல்லுப்பு ஃபஸ்ட்டு இந்த தக்காளியில் போடுறதுனால தக்காளி நல்லா சீக்கிரம் மசிஞ்சிரும். இது கூட நம்ம புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி பூரா சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பத்தாத மாதிரி தான் இன்னும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் கடுகு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 10 2 கிள்ளி போட்டுக்கணும். 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம பூண்டு 50 கிராம் அளவு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டமாக. அதையும் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். தனி மிளகாத்தூள் 50 கிராம். இதையும் எண்ணெயிலேயே நல்லா இந்த மிளகாத்தூள் வறுத்து வர்ற அளவுக்கு எண்ணெயிலே வறுக்கணுங்க. இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு தக்காளியிலே சேர்த்துட்டோம், அதனால் இதில் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இது எல்லாத்தையும் தொக்கோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க வெந்தய பொடியும் கடுகு பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தக்காளி தொக்கை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் டு ஆல் அன்பின் வண்ணம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ ரெசிபியில் பார்க்கலாம். பாய் பாய்.